அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சினிமா நமக்கு எத்தனையோ ஹீரோக்களை கொடுத்துருக்கு. சிலர் ஒரு சகாப்தத்தை ஆண்டாங்க, சிலர் தீப்பொறியா வந்து காணாமலும் போனாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்த ஒரு நடிகன் படங்கள்ல நடிச்சுட்டு மட்டும் போகாம நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறினாரு. 33 வருஷமா தளபதி விஜய் வெள்ளித்திரை நாயகனா மட்டும் வந்து போகல. நம்ம குழந்தையா இருக்கும்போது அவரை வியந்து பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது ரசிச்சு பார்த்தோம். பெரிய பெரிய கனவுகளோட வளர்ந்து இன்னைக்கும் அவரை அப்படியே நிமிர்ந்து நம்மள ஒருத்தரா பார்த்துட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா தளபதி படங்களை பார்த்து நம்ம வளரல, தளபதியோடவே வளர்ந்திருக்கும். இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ இந்த மொமெண்ட் வழக்கமான தளபதி படங்களோட ரிலீஸை விட ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டங்கள். தளபதியோட FDFS தாண்டி ஒரு பெரிய பயணத்தோட எண்டிங்கா ஒரு ஸ்டாரோட பெரிய டிராவலோட இறுதி தருணத்துல இருக்கிறதாலேயே இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அந்த பயணம் அவ்வளவு ஈஸியா அவருக்கு அமைஞ்சிடல. லாஸ்ட் படம் தான் ஏன்தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரசியல்னாலே இப்படிதான் இருக்கு. சாப்டர் 1 பாய் டுவர்ஸ் நெவர் அண்ட் தளபதியோட பயணம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரங்கம் நிறைஞ்ச கைத்தட்டல்களோடையும் காதுகள் கிளியற விசில் சத்தத்தோடையும் தொடங்கவே இல்லை. பெரிய தயக்கத்தோட சினிமால காலடி எடுத்து வச்ச அந்த இளைஞனுக்கு வசைகளோடையும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களோடையும் தான் வரவேற்றுச்சு தமிழ் சினிமா. நீ எல்லாம் ஒரு நடிகனான அவரை நோக்கி கேள்விகளும் கம்பாரிசன்ஸுமே அதிகமா இருந்துச்சு. நான் எல்லாத்துலயுமே கஷ்டப்படுவேன். சும்மா வசனம் பேசுறதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், சாங்ஸ்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லேயும் கஷ்டப்படுவேன். நான் கஷ்டப்படாமல் எதுவுமே எனக்கு வராது. எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஹர்சல் எடுத்து ஒரு 10-15 வாட்டி எல்லாம் பேசினா தான் எனக்கு வரும். முதல் படத்திலேயே நம்மளை ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில அவரோட கனவுகளை சுக்குநூறா உடைச்சு வீசுற மாதிரியான விமர்சனங்கள் அவரோட நடிப்புக்கு வந்துச்சு. இப்படிப்பட்ட இடத்துல வேற எந்த நடிகனா இருந்திருந்தாலும் நம்பிக்கையை விட்டுருப்பாங்க. ஆனா தளபதி விடல, அமைதியா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. நடிச்சு காமிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாளைய தீர்ப்புன்ற படத்துல நடிக்க ரொம்ப ரொம்ப மிரர் முன்னாடி ஆக்ட் பண்ணி பாத்துக்கிறது, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு அசால்ட்டா விட்டுறாம அது வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும்ன்றதுல விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதுக்கான அத்தனை எஃபர்ட்ஸை போட்டாரு. மெதுவா சத்தமே இல்லாம அவருக்கான மிக நெடிய பயணத்துக்கான அடித்தளத்தை அங்க போட்டாரு. வருஷம் 1996 விஜய் மெதுவா அவரோட வாழ்க்கையே திருப்பி போடுற மாதிரியான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. புதுமுகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு பக்கத்து வீட்டு பையனா மாறினாரு. இந்த படம் பயங்கர சூப்பர் சமாஜாரியான ஒரு படம். அப்படியே உல்டா கிளைமேக்ஸ் மாதிரி. இமேஜ் தான் முக்கியம்னு கிளம்பிருக்கிற சக கதாநாயகர்கள் மத்தியில இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸஸ கையில எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட இதயத்துக்குள்ள டைரக்டா பட்டா போட்டாரு தளபதி. இன்னைக்கு அவருக்கு என்ன திறமை இருக்கோ இதே திறமைகள் அப்பவும் இருந்தது. அவர்கிட்ட எல்லா திறமையும் உள்ளடக்கி ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார். அன்னைக்கு அந்த லென்த் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டார். ஓகே சார் டேக் பண்ண சார் அப்படின்னு. ஒரு நக்கல் பண்ணுறாரான்னு நினச்சேன். ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கண்ணை மூடி கேட்குறாரு. கேட்டுட்டு டேக் பண்ணலாமான்னா இல்லை சார் டேக் பண்ண சார் அப்படின்னு. நான் அவ்வளோ பெரிய லென்த் டைலாக்கை வேறு மாடுலேஷன்ஸோட அவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அந்த டைலாக்ல. அதை அழகாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷனோட பேசி காமிச்ச உடனே வேந்துட்டேன். ஆனால் உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டுவீங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி தாங்க என் காதலும். ஒவ்வொரு வீட்டு பசங்க பொண்ணுங்களோட அண்ணனா தாய்மார்களோட மகனா மாறிய பீரியட் அது. என்ன படம்னு பாக்குறதுக்கு முன்னால அது விஜய் படம் தானே, வாங்க குடும்பத்தோட போலாம்ங்கிற நம்பிக்கையை விதைச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த 5 வருஷத்துல எல்லாரோடையும் கனெக்ட் ஆனாரு தளபதி.
இந்த படம் எத்தனை வாட்டி ரெண்டு மூணு கேட்டியில படங்கள் விட்டு பார்த்துருக்கேன். கொடுத்ததும் ஒரு ஸ்டார்டம் நோக்கி ஓடுற நடிகர்கள் மத்தியில விஜய் தனக்கான ஒரு தனி இடத்தை வலுவா கட்டமைச்சாரு. சரி அதை விடு, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எடுத்துக்கேன். பாபு சாந்தி கொடுத்த லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ என்ன பண்ண? அதை நான் தான் உங்ககிட்ட கொடுத்ததை நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மா கத்தல. First of தளபதி கில்லியா, கில்லி திருமலை. பக்கத்து வீட்டு பையனா இருந்த விஜய் தளபதி விஜயா மாறின பீரியட் இது. வார்த்தை முக்கியம் இல்லடி, வாட்டா. கில்லி, திருப்பாச்சி, போக்கிரின்னு தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத மாஸ் ஹீரோவா ஆனாரு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ கேரளாவோட செல்ல பிள்ளையாவும் தளபதியான தருணம் இது. വിജയണ്ണ പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. விஜயோட பாடி லாங்குவேஜ் மாறிச்சு, டைலாக் டெலிவர் பண்ற ஸ்டைல் மாறிச்சு, தளபதியோட ஸ்கிரீன் பிரசன்ஸே கமாண்டிங்கா ஃபயரா மாறிச்சு. தியேட்டர்களை திருவிழாவாக்கினாரு. FDFS கொண்டாட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஃபேன் கல்ச்சர் இன்னும் இன்டென்சிஃபையா ஆனது தளபதி பீரியட்ல தான். என்ன பேர் சொன்னா? என்ன பேர்? இது பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஆரம்பிச்சு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் தியேட்டர்ல பார்த்தனால நான் கிரி. ஆனா இத்தனையும் அவரோட தலையில போய் உட்கார்ந்துக்கல. மத்த மாஸ் ஹீரோஸ் மத்தியில விஜய் எப்படி கன்சிஸ்டன்டா தனியா தெரிஞ்சாருன்னா அவங்க எல்லாம் தடுமாறுன ரெண்டு விஷயங்கள்ல விஜய் பக்காவா பேலன்ஸ் பண்ணாரு. தளபதியோட மாஸ் மொமெண்ட்ஸை இளைஞர்கள் மட்டும் சில்லறைய செதற விட்டு ரசிக்க மாட்டாங்க, குடும்பங்களோட ரசிச்சாங்க. அதை முழுக்க உருவாக்கின சீக்ரெட் தளபதிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா விஜய் மாதிரியே ஆகணும்னு பின்னாடி அவரை பார்த்து வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை பிடிக்க முடியாம தள்ளாடி நிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். வெற்றி கண்ணு மாதிரி தோல்விதான் கற்றுக் கொடுக்கும். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. பீக் ஸ்டார்டம் இருக்கும் போதும் தளபதி ரசிகர்களை விட்டு தூரமா போகல, ரசிகர்களோட நெருக்கமாவே தான் இருந்தாரு. தலைவா, you are great. ஒவ்வொரு வருஷமும் வந்துச்சு, சினிமாவும் மாறிட்டே வந்துச்சு, நிறைய புது ஹீரோஸ் வந்தாங்க. ஆனா தளபதி பிடிச்சு வச்ச அந்த இடத்தை யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் தொடக்கூட முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் தளபதி விஜய் ஒரு ஸ்டார் மட்டும் இல்ல, எரான்னு சொல்றாங்க. என் நெஞ்சில் குடி இருக்கும். He's a freaking badass. மாஸ் ஹீரோயின் மாடர்ன் கில்லி, திருப்பாச்சி, போக்கிரின்னு ஃபயரான லைனப்க்கு அப்புறமா தமிழ்நாடு தியேட்டர் ஓனர்ஸோட செல்ல பிள்ளையா ஆனாரு தளபதி. வருஷம் ஃபுல்லா படங்கள் சரியா போகாம தியேட்டர்கள் லாஸ் சந்திச்சாலும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தளபதி படம் வந்தா போதும் நாங்க சர்வை பண்ணிக்குவோங்கிற அளவுக்கு ஆஃப்டர் 2010 அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஆனாரு. தொடர்ந்து அடுத்தடுத்து தளபதி நடிப்புல வந்த படங்கள் குடும்பமா தமிழ்நாட்டை தியேட்டரை நோக்கி படையெடுக்க வச்சது. அவர் சிரிக்கும் போது நம்மளும் சிரிச்சோம், தளபதி கலங்கும் போது நம்மளையும் கலங்க வச்சாரு. எந்தவித எக்ஸாகரேட்டடான ஹீரோயிசமோ அன்வான்டட் டைலாக்ஸும் இல்லாம மினிமலா பவர்ஃபுல்லா ஸ்கிரீன்ஸை ஃபயர் ஆக்கினாரு. தொடர்ந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி அவரோட படங்கள் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாரு. பீக்ல இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ கோடிகள்ல சம்பளத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு இருந்த டைம்ல வரப்போற கான்சிக்வன்சஸ் பத்தி கொஞ்சம் கூட பயப்படாம மத்திய மாநில அரசுகளோட தவறுகளை படங்கள் மூலமா விமர்சனம் பண்ணின ஒரே முதுகெலும்புள்ள ஹீரோவும் தளபதி தான். 2Gனா என்னையா? அலைக்கற்று காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம்.
விஜயோட பயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவரோட டான்ஸை பத்தி பேசாம விட்டா இந்த வீடியோவே தப்பாயிடும்ல. இந்தியாவோட மிக முக்கியமான பெஸ்ட் டான்சர்ஸ்ல விஜயும் ஒருத்தர். விஜய் அனல் பறக்க ஆடும்போது அவர் முகத்துல துளி ஸ்ட்ரெயினும் தெரியாது. விஜயை விட ஃபாஸ்டா ஆடக்கூடிய டான்சர்ஸ் இந்தியால இருக்காங்க. ஆனா தளபதி கிட்ட இருக்கிற அந்த கிரேஸ், அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்தியால அதை பண்ண வேற யாருமே இல்லை. அதுவும் ஒரு 20-30 வயசுல இதை ஒருத்தர் பண்றது அபூர்வம் இல்ல. வயசு 50 ஆகியும் டான்ஸ்ல இவர் பிடிச்சிருக்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் ஆள் இல்ல. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள் நான் என் மேல வச்ச பாசம். விசிபிலிட்டிக்காக எதையும் செய்யற இந்த எரால விஜய் இன்டர்வியூஸ் கொடுக்கறது கூட அபூர்வம் தான். அவரோட அப்பியரன்சஸ் பப்ளிக்ல கம்மியா இருந்தாலும் உலகம் அவரை பத்தி தான் கான்ஸ்டன்டா பேசுச்சு. தமிழ் மீடியா மட்டும் இல்ல, நேஷனல் மீடியா வரைக்கும். ஆனா அவர் எப்போல்லாம் பேசினாலும் மக்கள் அவரை கவனிச்சாங்க. இவ்வளவு உச்சத்துல இருக்க ஒரு அமைதியான அடக்கமான ஹீரோவை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னை உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். இந்த விழாவின் நாயகன் ஒட்டுமொத்த மக்களின் அடையாளம் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் மட்டும் அவர் பண்ணல, தன்னோட ரசிகர்களுக்கு ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்தாரு. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. தளபதியோட ரசிகர்கள் விசிலடிச்சா குஞ்சுகளா இல்லாம ஒரு நல்ல அமைப்பா மாறிச்சு. இந்தியாவில இருக்க எந்த ரசிகர் மன்றமுமே செய்யாத அளவுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணாங்க. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. 69 படங்கள், 33 வருஷம், இந்திய சினிமா அவரை உச்சத்துல வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. தளபதியை ரசிச்ச யாருமே அவர் ஒரு ஹீரோவா பார்க்கல. அண்ணனா, தம்பியா, மகனா, ஒவ்வொரு வீட்டோட அங்கமா மாறி அவர் கொண்டாடப்பட்டு இருக்கிற இந்த வேளையில தளபதியோட இடத்துல வேற எந்த ஹீரோ இருந்திருந்தாலும் இவர் செஞ்ச இந்த தியாகத்தை அடிச்சு சொல்ற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. சினிமால இவர் விட்டுட்டு போற இந்த இடத்தை யாராலையும் நிரப்பவும் முடியாது. இவர் 33 வருஷமா நம்மள மகிழ்விச்ச மாதிரி இனி யாராலையும் பண்ணவும் முடியாது. ஒரே தளபதி தான், ஒரே விஜய் தான். தளபதி படத்தை கூட்டிட்டு போகணும்னு என் வீட்டுல இருந்து புள்ளைய கேட்டா நான் என்ன பதில் நான் சொல்றது? அடிவேர் தந்த வேர்வைக்கு இதுக்கே எப்படின்னா இப்போ ஜனநாயகங்களை என்ன வச்சுட்டாங்கல்ல ஒரு பாட்டு போற மாதிரி. இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. ரொம்பவே கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு, வேற எதுவுமே சொல்றதில்ல. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் இது என்ன சொல்றது, அவ்வளோதான். அதாவது ஒருத்தரா இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் அப்படியே டாடா பாய் சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகி அது அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவரோட படம்லாம் இதுக்கப்புறம் டிவியில் தான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ரீரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் பார்த்தா தான் உண்டு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட இது அரசியல் தான் மெயினாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கமலே எடுத்துக்கலாமே, கமலே அரசியலில் வந்தாலும் அவங்க இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. விஜயகாந்தா இருக்கட்டும், அவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 150 படமா 200 படம் கிட்ட பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே அவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க. வெறும் 69 படம் நினைச்சிருந்தா இன்னும் நான் இது சொல்லணும் அவசியமே கிடையாதுல்ல. நான் படத்தை விட்டுட்டு நான் அரசியல் பண்ண போறேன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நான் அரசியல் பண்ணுவேன், படம் நடிப்பேன்னு சொன்னா யாரும் கேட்க போறதும் இல்லை. அது அதை ஏன் விட்டாரு அப்படின்னு இருக்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு.
இது நம்மளுக்கே இப்போ நம்மளா நார்மலா ஏதாவது ஒரு ஷோ கிடைச்சுன்னா போய் பாக்குறது ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஷோல போய் உட்காந்து பாக்குற அந்த விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்கலாம் பயங்கர வருத்தப்படுவாங்க. ஃபேமிலியா போய் நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு பார்ப்போம். அவங்கலாம் ஃபர்ஸ்ட் டேவே ஆமா, பொங்கல் தீபாவளினாலே அந்த ஆமா தளபதி அவங்களோட படம் இல்லைனாலே அந்த பொங்கல்லே ஒரு டம்மி பொங்கலாயிரும். போன வாட்டின்னு நினைக்கிறேன், போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டியோ அஜித் படம் விஜய் படம் இல்லைனாலே அந்த தீபாவளியும் சரி பொங்கலும் சரி உண்மையிலே தீபாவளி தானா, உண்மையிலே பொங்கல் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ விஜய் போறேன்னு அறிவிச்சிட்டாரு. அடுத்தது அஜித் தான். அவரும் அவரோட கரியர் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரு போறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் எத்தனை படம் நடிக்க போறாருன்னு எனக்கு வந்து தெரியல. அவரும் சீக்கிரம் போயிடுவாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வரவங்க இது வந்து படம் என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குல்ல, அந்த செலிப்ரேஷன் வந்து இவங்க 2 பேரும் இல்லாம அது இருக்காது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான். அது நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு வர்றதுனால திடீர்னு ஒருத்தவங்க நம்ம தெரிஞ்சு அப்படி போறதுனால ஆமா. இப்ப விஜய் போயிட்டாரு, இப்போ அடுத்தது ஏப்ரல்ல தோனி போறாரு. அது இன்னும் கஷ்டமா இருக்க போகுது. என்ன ஆகுது தெரியல. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்